வணக்கம் மக்களே. 300க்கும் அதிகமான படங்கள், 3 முதல்வர்களுடன் நடித்த தமிழ் நடிகை, கடைசி 20 நாட்களில் தடுமாறிய வாழ்க்கை. யார் அவங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 70 மற்றும் 80களில் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தான் கவர்ச்சி நடனங்கள் அல்லது கிளப் டான்ஸ்லாம் இருந்துச்சு. வில்லனை அறிமுகப்படுத்தும் போது வில்லன் எவ்வளவு மோசமானவன்றதை காட்டுறதுக்காக மது, மாது, புகைக்கு நடுவில் கவர்ச்சி நடனம் ஆடுவாங்க. இல்லாட்டி வில்லனை சந்திக்க ஹீரோ ஹோட்டலுக்கு வரும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு டான்ஸு இருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடியும் கிளப் டான்ஸ் வைக்கிறது அப்போ தமிழ் சினிமாவில் நடைமுறையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கவர்ச்சி நடனங்களை ஆடுறதுக்குன்னு தனி நடிகைகள் ஒரு பட்டாளமே இருந்தாங்க. ஜெயமாலினி, அனுராதா, சில்க்ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தின்னு அந்த பட்டியல் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஆனால் சினிமாவில் கவர்ச்சியாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கிய எத்தனையோ நடிகைகள் இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு நேர்மாறாக தன்னை சினிமாவில் நிலைநிறுத்திக்கிட்டவங்க தான் நடிகை ஜோதிலட்சுமி அவர்கள். இவங்களோட சொந்த ஊர் தஞ்சாவூர். எம்ஜிஆரோட நடிப்பில் வெளியான பெரிய இடத்து பெண் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழில் அறிமுகமாயிருக்காங்க. அந்த படத்தில் காட்டோடு குழலாட என்ற பாடலில் ஜோதிலட்சுமி தோன்றும் காட்சி தான் அப்போதைக்கு மிகவும் ரசிக்கப்பட்ட காட்சியாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஆனால் நடிகை ஜோதிலட்சுமி கதாநாயகியாக நடிக்கணுங்கிற கனவோடு தான் சினிமாக்குள்ளே வந்தவங்க. ஆனால் 1-2 பாடல் காட்சிகள் இந்த மாதிரி கவர்ச்சியாக நடனம் ஆடக்கூடிய வாய்ப்பு மட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடனத்தின் மீது ரொம்ப ஆர்வமாக இருந்தனால அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் கேரக்டர் ரோலில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அடிமை பெண் படத்தில் ஜெயலலிதாவோட தோழியாக நடித்த ஜோதிலட்சுமி இயக்குனர் ராமநாராயண படங்களை வில்லி வேடத்திலேயே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் திரைப்படங்களையும் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு ஜோதிலட்சுமிக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். அது மூலம் தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க. 1970-80களில் தெலுங்கு சினிமாவில் ஜோதிலட்சுமிக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேரக்டர் ரோலில் 2வது கதாநாயகியாக நடித்தாலும் தன்னை ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மக்கள் மத்தியில் காட்டிக்கிட்டாங்க நடிகை ஜோதிலட்சுமி அவர்கள். தமிழில் மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நடித்து சுமார் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர், என்டிஆர் மற்றும் ஜெயலலிதான்னு 3 முதல்வர்களுடன் நடித்த ஜோதிலட்சுமி அவர்கள் சினிமாவிலேருந்து கொஞ்சம் காலங்கள் ஒதுங்கிட்டாங்க. சேது படத்தில் ஹிட் அடித்த காணா கருங்குயிலை பாட்டு மூலம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. இதுவரை சினிமா உலகில் பயணித்த ஜோதிலட்சுமி டிவி சீரியலில் நடிச்சிருக்காங்க. வள்ளிங்கிற சீரியலில் அவரோட கடைசி கால வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். சினிமாவில் கவர்ச்சி நாயகளாக இருந்து பலருக்கும் குடும்ப வாழ்க்கை சரியாக அமையலை. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலையும் வெற்றி கண்ட ஜோதிலட்சுமி வாழ்வோட கடைசி 20 நாட்கள் துன்பம் நிறைந்ததாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீர்னு ஒரு நாள் ஜோதிலட்சுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்றாங்க. மருத்துவமனையில் செல்றதுக்கு முன்பே குழந்தைகளுக்கு உணவு சமைச்சிட்டு சுறுசுறுப்பாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் மருத்துவமனையில் பரிசோதனை இரத்த புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சிகிச்சை பெற்றாலும் அடுத்த 20 நாட்களிலேயே ஜோதிலட்சுமி உயிரிழந்து விட்டுட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஜொலித்த ஜோதிலட்சுமி கடைசியில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்கா இடம் பிடித்தார் என்பதை சொல்லலாம்.